வெல்கம் டு அவர் சேனலுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ஈஸியாக கலர்ஸ் சொல்லி கொடுக்கலாங்கிறது தான் இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறோம். குழந்தைங்களோட ஃபிங்கர்ஸில் உள்ள மசில்ஸ்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இப்போ சாஃப்டாக இருக்கும். இன்னும் அவங்களுக்கு வளர்ச்சி முழுமை பெற்றிருக்காதுங்க ஒரு 3 வயசுக்குள்ளே. அதனால் நம்மளுக்கு பென்னோ இல்லை க்ரையான்ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால் அவங்களுக்காகவே ஈஸியான வேலை ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்மளுக்கு சிப்பரே ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சிப்பர் இருக்குது இல்லையா, ஸ்ட்ரா வச்ச மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி, அது மாதிரி கலர்ஸில் க்ரையான்ஸும் இருக்குங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உள்ளது தான் ரவுண்டட் ஷேப் க்ரையான் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பிரமிடும் பாதி பால் ஷேப்பில் உள்ள க்ரையான்ஸ் அந்த மாதிரிலாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் நிறையா விற்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரியான பால் க்ரையான்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவங்க கைக்கும் ப்ரெஷர் இல்லாமல் அவங்களுக்கும் பிடிச்சி இருக்க மாதிரியான இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு முக்கியமாக அவங்க வாயிலெல்லாம் வச்சிடாமல் நீங்கள் கவனமாக பக்கத்துலேயே இருந்தால் மட்டும் கொடுங்க. திருப்பி இல்லாட்டி நீங்கள் வாங்கி உள்ளே வச்சுருங்க. இதில் அவங்களே கொடுக்குறது ப்ரைமரி கலர்ஸ் தான் அவங்களே விற்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமரி கலர்ஸில் என்னென்னா ரெட், ப்ளூ, எல்லோ, அது 3 ப்ரைமரி கலருமே. ஏன்னா முக்கியமான மேஜர் கலரே ப்ரைமரி கலர் தானே. அந்த ப்ரைமரி கலரை அவங்க கொடுத்துட்றாங்க. அந்த ப்ரைமரி கலரில் நீங்கள் என்னென்ன மிக்ஸ் பண்ணி செகண்டரி கலரை நீங்கள் க்ரியேட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த 3 பாலோட கலர் என்ன கலர்னு நீங்கள் தெரிய வச்சுட்டு அது மூலியமாக நீங்கள் எப்படி செகண்டரி கலரை உருவாக்கலான்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கனாலே அவங்களே அதை கலரையே க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க மனசில் நல்லா பதிஞ்சிருங்க. ரெட்டும் எல்லோ கலரும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஆரஞ்சு கலர் செகண்டரி கலர் கிடைக்கிது. ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணும்போது பர்பிள் கிடைக்கிது. ப்ளூ எல்லோவும் மிக்ஸ் பண்ணும்போது க்ரீன் கலர் கிடைக்கிது. இப்போ ஆரஞ்சு, பர்பிள், க்ரீனும் 3 செகண்டரி கலர் கிடைக்கிது. இது எல்லாமே நீங்கள் மாற்றி மிக்ஸ் பண்ணி ப்ரைமரி கலரையும் செகண்டரி கலரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது டெரிட்டரி கலர் கிடைக்கிது. அதில் என்ன நீங்கள் லைட் கலர்ஸ் எல்லா கலரும் கிடைக்கும், இல்லாட்டி திக் கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்களோ மற்ற எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். அதுக்கு மேஜரான 3 ப்ரைமரி கலர்ஸ் தான் இதில் விற்கிறாங்க. அதனால் நம்ம இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அவங்களுக்கும் புதுசாகவும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா எல்லாமே அவங்க புதுசாக தான் கற்றுக்குறாங்க. இப்போ கலரையே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டா நீங்கள் என்ன ஒரு ஃபேப்ரிக் பார்த்தாலும் இப்போ இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா அது என்ன கலரில் இருக்குது, இதுவும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்துச்சா, இல்லை வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த கலர் வந்துச்சா, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க கவனிப்பாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.